வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி விண்ணேற்ப அன்னை ஆலய அந்தோணியர் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக தொடங்கியது. பாதிரியார் அருளானந்த் வாடிவாசலுக்கு முன்பு பிரார்த்தனை செய்தார். கலெக்டர் அருணா தலைமையில் அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டி, கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ சின்னதுரை ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர். போட்டியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட 600 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் வீதம் 6 சுற்றுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்கள் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு 2 வீலர், கட்டில், பீரோ உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு தொடங்குவதற்கு முன்பு மாடுபிடி வீரர்களை வரிசைப்படி அனுப்புவதில் குழப்பம் ஏற்பட்டது. மாடுபிடி வீரர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட தில்லைநகர் வீட்டு வசதி வாரியம் பகுதியில் ஆத்தூர், ராசிபுரம், நாமக்கல், துறையூர் செல்லும் பிரதான சாலையில் ரயில்வே கேட் உள்ளது. முக்கிய வழித்தடமான ஆத்தூர் ரயில் பாதை அகலப்படுத்தப்பட்டு மின்மயமாக்கப்பட்டது. இதற்கு பிறகு சென்னை, சேலம், காரைக்கால், விருதாச்சலம், ஒசூர் உள்ளிட்ட பல ரயில்கள் இயக்கப்பட்டது. இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்தது. இதை தடுக்கும் வகையில் 2020-21 ஆண்டு ரூபாய் 95 கோடி நிதியில் 730 மீட்டர் நீளமுள்ள ரயில்வே மேம்பாலம் கட்ட டெண்டர் விடப்பட்டது. 2022 ஆண்டு SPL நிறுவனம் பணியை தொடங்கியது. ஆனால் பாலம் கட்ட தொடங்கிய நாளில் இருந்து சர்வீஸ் ரோட் போடப்படவில்லை. குறுகிய ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். தினமும் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அந்த வழியாக செல்லும். அங்குள்ள 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் புழுதி மற்றும் காற்று மாசுபாடு ஏற்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகள் ஆபத்தான முறையில் சாலையை கடந்து செல்லும் அவலநிலை உள்ளது. சுரங்கப்பாதையில் தினமும் 2 முதல் 3 கனரக வாகனங்கள் சிக்கிக் கொள்வதால் மக்கள் பாடு திண்டாட்டமாக உள்ளது. இரவு நேரங்களில் நிலைமை இன்னும் படுமோசமாகி மக்கள் அச்சத்துடன் பயணிக்க வேண்டியுள்ளது. 3 ஆண்டுகளாக மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக மக்கள் குமருகின்றனர். இப்போது ராட்சச கிரேன் மூலம் இரும்பு தூண்கள் இணைக்கும் பணி தொடங்கியதை பார்த்து சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். விரைந்து பணிகளை முடித்து மக்களின் வேதனையை தீர்க்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. அடிமுடி காணாத ஜோதி பிளம்பாக சிவன் மலை வடிவில் அருள் பாலிப்பதாக ஐதீகம். மார்கழி பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. அருணாச்சலேஸ்வரர் கோயிலை சுற்றி அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க 5 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷம் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் அஷ்டலிங்க தரிசனம் செய்து மனமுருகினர்.